Miss Sumaya N from Department of Computer Science to handle the session of the topic Successful Journey of 37 Signals. Welcome, Sumaya. Thank you, sir. Sir, can I start? You can start. Sir, my PPT is visible? Visible. Yeah, okay, sir. Good morning to everyone. Myself, Sumaya from Computer Science Department. I just wanted to share some interesting topic which I get inspired by. So let's get into the PPT. My topic is Successful Journey of 37 Signals Company. First one is Introduction. இந்த கம்பெனி வந்து 1999ல வந்து ஒரு 3 பேர்னால வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஒரு வெப் டிசைன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து 37 சிக்னல்ஸ் அப்படின்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பேஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. இவங்க இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது இருந்த சிக்கல்கள், அதுக்கப்புறம் எப்படி அவங்க சக்ஸஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன வந்து சொசைட்டியை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீவொர்க் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுனாங்க. ஸோ இந்த புக்கை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இக்னோர் த ரியல் வேர்ல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க இந்த 37 சிக்னல்ஸ் கம்பெனியை வந்து ஒரு இன்டர்நெட் கம்பெனி அப்படின்னு நம்ம அவங்கள சொன்னால் அவங்களுக்கு வந்து பிடிக்காதாம்மா. ஏன்னா எல்லாருமே அவங்கள வந்து அன்ப்ரொஃபஷனல், இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க கிட்ட மீட்டிங்ஸ், பட்ஜெட், போர்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், சேல் பீப்புள் யாருமே இல்லை. வெறும் 16 மெம்பர்ஸ் மட்டும்தான் வேலை செஞ்சாங்க. அதுவும் அந்த 16 மெம்பர்ஸ் வந்து ஒருத்தருக்கும் யாரு என்ன அப்படிங்கிறதே தெரியாது. 2 கான்டினென்டல்ஸ், 8 சிட்டிஸ்ல வந்து வேலை பார்த்தாங்க. ஆனா அப்படி வேலை பார்த்தும் அவங்களோட பர் இயர் ஆனம் வந்து $1 மில்லியன் அவங்க வந்து ப்ராஃபிட் பார்த்தாங்க. ஸோ இதுல இருந்து என்னன்னா, மற்றவங்க சொல்றத நம்ம கேட்க வேண்டாம், ஏன்னா சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து வை க்ரோ. அப்படின்னா பிஸ்னஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில 100 பேர் வேலை செஞ்சா ஓ சூப்பர் காம்ப்ளிமெண்டா சொல்லுவாங்க. அதே 2 பேர் வேலை செஞ்சா ஓ நைஸ் அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஏன் ஒரு கம்பெனியில வந்து 100 பேர் தான் இருக்கணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி இல்லை, 6 பேர் இருந்தாலும் சரிதான், இல்லை உங்க லேப்டாப், உங்க மொபைல் நீங்க இருந்தாலும் சரிதான். ஏன்னா ஹார்ட்வேர்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் இதே மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களோட பிரான்ச் ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஒவ்வொரு சிட்டிஸ்லயும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க இப்போ கொடுக்குற குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது நல்லதாக கொடுத்தா அதுவே உங்களோட பெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கஹாலிசம். அப்படின்னா எல்லாத்துக்கும் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்கஹாலிக் அப்படின்னா, ஆல்கஹாலிக் வந்து யார் அடிக்டாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம வந்து ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒர்க்கஹாலிசம். டே அண்ட் நைட் பிரேக் இல்லாமல் ஒர்க் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம வந்து ஒர்க்கஹாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கஹாலிசம்ங்கிறவங்க வந்து அவங்கள வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிறவங்க வந்து ஓவர் டைம் ஒர்க் பார்ப்பாங்க, யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு ஈஸியான வேலையை கூட அவங்க கஷ்டமாக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டே அண்ட் நைட் வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரைட்டான டிசிஷன் எடுக்க தெரியாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கணும்னா டைமை சேவ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான வேலையை வந்து கஷ்டமாக ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க்கஹாலிசம் ஆயிட்டு மற்றவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டோம்னா மற்றவங்களுக்கு அது வந்து ஹர்ட் ஆகும். எப்படின்னா
திறந்து வச்சுட்டு படிக்கவே மாட்டோம், ஆனா படிக்கிற மாதிரி காட்டிப்போல அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க்கஹாலிசம் அண்ட் நோ ஒர்க்கஹாலிசம்ஸ் ஆர் சேம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளானிங் இஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. பிளானை வந்து பிளான்னு சொல்லாதீங்க, ஒரு கெஸ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிஸ்னஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்காக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணோம்னா அது அடுத்த நாள் நமக்கு நடக்குமான்னு தெரியாது. ஸோ எதுவுமே பிளான் பண்ணாதீங்க, கெஸ் பண்ணுங்க போதும். இப்போ ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அது அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நாள் பிளான் போட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் போடுங்க. அந்த பிளான் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்த பிளானை போடுங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பிளான் போட்டுட்டு அந்த விஷயம் நடக்கலைன்னா நம்ம வந்து ஃபெயிலியரை மட்டும்தான் பார்ப்போம், சக்ஸஸை நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ நோட் போட்டு உங்கள் பிளானை எழுதாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பிளான் என்னங்கிறத மட்டும் எழுதி அந்த பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டு அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் ப்ரஷ் வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், நான் அங்கே போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி பிளான் போட வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் இஸ் ஓவர் ரேட்டட். அப்படின்னா எப்போவுமே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 10ல் 9 பிஸ்னஸ் வந்து ஃபெயில்டு ஆகிறது வந்து எப்பயும் போல் இருக்கிறது தான். ஸோ ஃபெயிலியர்லேருந்து ஒரு மிஸ்டேக்கை வந்து கற்றுக்கணுன்னா அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபெயிலியர்லேருந்து நீங்கள் என்ன கற்றுப்பீங்க, இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுப்பீங்க. ஆனால் அந்த மிஸ்டேக்கை வந்து வேற ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேட்டர்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ நெக்ஸ்ட் டைமும் அதே மேட்ரு வந்து டபுளாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்டடி ஸ்கூல் சொல்கிறாங்க. நம்ம சக்ஸஸ்லேருந்து லேர்ன் பண்ணி அந்த சக்ஸஸை நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது 34% வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே சுமையா, are you using headset? சார் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே, வால்யூம் வந்து சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குப்பா, ஒரு லெவலில் வச்சு பேசுங்க சரிங்களா? நல்லா போயிட்டு வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகுது அப்பப்போ, ஒரு நல்ல பாயிண்ட் வர்றப்போ ஆமாம் சார் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே சார். கண்டினியூ பண்ணவா? பண்ணுங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து சக்ஸஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்க்ராட்ச் யுவர் ஓன் இட்ஸ். அப்படின்னா உங்களுக்கு அடித்தா நீங்கள் தான் சொரியணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 37 சிக்னல்ஸுங்கிற கம்பெனிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சு. எதுக்குன்னா அவங்களோட கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட சீக்ரெட் டீட்டெயில்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க வந்து வெளியே போய் எதுக்கு ஆளை தேடணும், நம்மளே இந்த சாஃப்ட்வேரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ ஹைரைஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் எல்லா விதமான கஸ்டமர் டீட்டெயில்ஸ், டேட்டா பேஸ் எல்லாமே வந்து செக்யூராக சேவ் பண்ணாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, போட்ஸ்டன் சிம்பத்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ரம் ஸ்டிக்கை வந்து கண்டுபிடிச்சாரு. நிறைய ட்ரம் ஸ்டிக் செஞ்சார். ஆனால் ஒரு ட்ரம் ஸ்டிக் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு ட்ரம் ஸ்டிக் வந்து கீழே விழுந்துச்சு. ஒவ்வொரு ட்ரம் ஸ்டிக்கும் ஒவ்வொரு பிச்சில் விழுந்துச்சு. அப்போதான் அவர் கண்டுபிடிச்சாரு அதோட மாய்ஸ்டர் கண்டென்ட், டென்சிட்டி, பிச். அப்போ ரெண்டு ட்ரம் ஸ்டிக்கையும் அவர் பேர் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட கம்பெனிக்கு பேர் வந்து பர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு வச்சாரு. இப்போ அவரோட ஃபேக்ட்ரி தான் 62 ஷேர் மார்க்கெட்ல வந்து ஹோல்டு ஆயிட்டு இருக்கு. ஸோ அவர் நம்மளுக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து
கோ பிஹைண்ட் த சீன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு எந்த விஷயமா ஒரு புதுசாக பண்ணுறதா இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு விஷயத்துல ஒரு என்ன சீக்ரெட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லுங்க. ஃபிஷிங் அண்ட் ட்ரக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப போரிங்கான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த போரிங்கான விஷயத்தையே டிஸ்கவரி அண்ட் ஹிஸ்டரி சேனல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஷோவா கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட் நெட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷோக்கு பேர் வந்து அன்ராப்டு ப்ரோக்ராம். அதுல வந்து சோடா பாப் அண்ட் கேண்டியை பத்தி சீக்ரெட் இன்கிரீடியன்ஸை பத்தி சொன்னாங்க. இது எல்லாத்துலேயும் தான் ஒரு எப்படி சொல்றது, நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கு சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் என்ன போடுறங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தானே. ஸோ உங்ககிட்ட ஏதாவது புதுசாக இருக்கு, அதை பற்றி யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா அது கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து குட் இனஃப் இஸ் ஃபைன், போதுமானதே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து நீங்களே வந்து சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. இது ஒரு ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் அந்த ப்ராப்ளமை சொல்கிறீங்க, ஆனால் அந்த ப்ராப்ளமே அவங்க வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெருசுதான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஜூடோ சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு பேர்டு வந்து வானத்தில் பறக்குதுன்னா அதுக்கு நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் போய் ஏறி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டாலான பில்டிங்னு நம்ம நின்று பார்த்தா கூட அந்த பேர்ட் எப்படி பறக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியும். அதை தான் ஜூடோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற குவாலிட்டி அப்புறம் ப்ராடக்ட் இது எல்லாமே உங்களோட சொல்யூஷன்ஸ் தான். நீங்கள் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அட்வர்டைஸ் பண்ணுங்க, அப்போ வந்து அதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு சே யுவர் சாரி. இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஒரு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் போய் என்ன சொல்கிறது, நீங்கள் என்னன்னாலும் எங்களுக்கு வந்து கேளுங்க, நாங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காஃபி போய் ஒரு மேலே கொட்டுறீங்க, அவர்கிட்ட போய் ஓ சாரி அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை ஐயோ சாரி சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க யூஸ் யுவர் ப்ராப்பர் டோன் அண்ட் லாங்குவேஜ் டு அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கோன்னு சொல்லாமல் நான் இருக்கேன், இந்த மிஸ்டேக் இதனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் வந்து நல்லா கொடுக்கலன்னா அது இன்கன்வீனியன்ஸ்னு சொல்கிறல, சர்வீஸ்க்கு மட்டும் சொல்ல மாட்டோம். ஒரு கடையில் நிறைய பேர் கூட்டமாக நின்னா கூட அதையும் கூட நம்ம இன்கன்வீனியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பாலஜிஸ் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். அது தப்புனா அது தப்புன்னு சொல்லுங்கள், இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு அந்த சாரியை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் என்னன்னா இன்ஸ்பிரேஷன் இஸ் பெரிசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெரிஷபிள்னா எக்ஸ்பிரி டேட் இருக்கிறது. ஒரு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாட்டி ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்னைக்கே பண்ணிடுங்க. ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எப்படின்னா ஒரு பால் வாங்கினா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும் இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இன்னைக்கே பண்ணிடுங்க, எந்த டைமுக்கும் எதுக்குமே வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் எ இயர் ஸோ ரைஸ், இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் எ டிகேட் பிளான் ட்ரீஸ், இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ லைஃப் டைம் எஜுகேட் பீப்புள். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு பின்னாடி எப்போ எல்லாத்துலேயுமே ஒரு டீச்சர் வந்து கை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து எல்லா ப்ரொஃபஷ்னல்லையும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். டீச்சிங்கில் கூட இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட டாக்டர் அப்துல் கலாம் சாரை சொல்லலாம். அதுக்கப்புறம் 2020 வந்து நம்பர் 1 டீச்சர், குளோபல் டீச்சர் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சிங் வந்து நாமினேட் ஆனார். அவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவார்டாக கொடுத்தாங்க. அந்த ஹாஃப் அமௌண்ட் வந்து வில்லேஜ் ஸ்கூலுக்காக அவங்க டொனேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ 2021 ரிச்சஸ்ட் டீச்சர் இன் இந்தியானாலே ரவீந்தர் அப்படின்னு சொல்லுவோம். பைஜூஸ் ஆப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பைஜூஸ் ரவீந்தர் தான் வந்து இந்தியாஸ் ரிச்சஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆண்டர்பிரனர் கூட. அவர் வந்து நெட் வந்து
3.05 பில்லியன் வந்து அவர் சம்பாதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா எல்லாத்துக்கும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். தேங்க்யூ. சார். Sumaya, thank you sir. for your very good session. Next, I would like to invite N. Abhita Banu, Department of Biological Science, on topic strategies for the effective online class. Welcome, Abhita Banu, to handle the session. Yes, sir. 1 second, sir. Let me share the screen. Okay. Is it visible, sir? Yeah. Yes. Okay. You can start now. So, good morning to everybody. So, I am Mrs. Abhida Banu of Biological Science Department. I am here to take privilege to share my opinion and knowledge on the topic, the strategies to follow for the effective virtual class. We all aware of that this is an era of virtual class due to this pandemic situation. So I'm here to share my findings on pros and cons of virtual class, challenges faced by the students and teachers and how to overcome it, and at last, effective methods to be followed. Let me start the session. And this is, you know that about the virtual class. Virtual class is nothing but the online class, the digital learning environment that allows teachers and students to connect in online. And let us see the pros and cons of virtual classroom. Pros and cons is nothing but the advantages and disadvantages. So the advantages of the virtual classroom is it is time saving and increased convenience. Yes, of course, the teachers and students don't want to take time for themselves to get ready for the school. They can take classes by sitting in their home conveniently, and the students can listen the class conveniently sitting in their home. And it also sharpen the digital skill. So, of course, we teachers, when we are teaching in the traditional classroom, we don't know any digital skills. We know only the subject knowledge. So now, apart from the subject knowledge, we are learning more amount of technology. We are getting into the technologies, like we have learned to use how to use the Zoom app, how to use the Google Classroom, how to use the Microsoft, all these things. And as well as the students also, they are learning all the digital skills. And then the students are getting the immediate test results. Yes, we are also have done that, like Google Forms. They can take their exams in their Google Forms, and they can get the results are immediately displayed, and they are getting a comfortable learning space. That is, they are sitting back in their home and they are listening the classes. It is very comfortable for them. And one important advantage is it is a student focused teaching. Means, for example, some teachers, what they are doing is they are making their videos for their subject. For a particular content, they are making their own videos and they are sending to the students. And the students, what they are doing, they find if they don't understand the video, that is, if they don't understand the particular topic, they will replay the video again and again until they understand. So what happened? They will get a clear knowledge of that particular topic. So it is definitely, because when we are teaching in traditional classroom, we will teach only once. But if the student come and ask the doubt, we will teach. It is no doubt in that. But these videos, sending the videos, it is very beneficial for them, I think. It is my view. And next one is disadvantages. That is, it lacks unlimited social interaction. Yes, of course. When they are coming to the school, they will interact with their peer members. They will interact with their teachers. The students interact with their friends. But in online class, it lacks. And online student feedback is limited. Yes, whenever they are doing their homework, each and every action, the teachers will provide a feedback to the particular student individually. But in online class, we couldn't able to do that because we don't have sufficient time and lack of communicational skill development. There is no communication skill development because there is no interaction.
How come the communication skill will develop? Definitely no. And cheating prevention during online assessment is complicated. Yes, we are giving the exams, we are scheduling the exams, and students are writing the exams, but we teachers don't know how honestly they have taken their exams. It is quite difficult for us to assess their marks because we don't know whether they have wrote their exams with honest or not. And instructors tend to focus on theory rather than practice. Yes, we can give only the theoretical knowledge. We couldn't go for the practical knowledge, especially for the higher grades from 8, 9, 10, 11, 12 for the grades. There is a practical knowledge is very essential. But here in online class, we couldn't able to do that. And lack of discipline. We know about this. There is no discipline at all among the students. And tough to find an environment for study. So they are finding very tough to find an exact environment because they will be distracted. Sitting in the home, they can easily distracted. And it is more digitally focused rather than relationship. And next one is online learning challenges faced by the students and how to overcome it. And first challenge they are facing is adaptability. Yes, students find it difficult to adapt to an online learning environment because so far they were in traditional classroom, and immediately when the scenario changes, it is quite difficult for them to adapt that environment. So the only solution for them is they have to learn to accept the new learning environment. And from our teacher's side, what we can do is we can give adaptive learning using artificial intelligence. Adaptive learning is nothing but it is a technique for providing personalized learning which aims to provide efficient and effective learning paths to engage each and every student. We can use that, and by using artificial intelligence, it's nothing but ignition of human intelligence especially by using a computer system. So according to our content, we use all these technologies to make for this adaptability. And next one is technical issues. This is the most common problem faced by all the students as well as the teachers. So they are not well equipped with a high internet connection. Sometimes the data availability will not be there for them to continue the classes. Sometimes if they have more than 2 siblings in their home, it is very difficult they are finding. And they are facing also. So to how to overcome, the only thing we can prior check our internet connection. Let the students check their internet connection and their data availability. And self-motivation. Yes, students start losing the hope once they find difficult. If they don't understand the topic, what we are teaching in online class, they lose their self-confidence. But because while we are teaching in the traditional classroom, they can come forward and they will be asking their doubt with us. But now in online class, there is no enough time for them, because if you're taking in a Zoom class, we will be given only 40 minutes time limit for each class. Until that, we have to wind up our session. So we will be answering the certain questions, but some students they finding difficult. They are not coming forward to ask question in online classes. But in traditional classroom, we will find out the students who didn't understand the particular topic, and we will explain them. But this lacks the self motivation. And how to overcome it? That is, we teachers give freedom to the students, that we can tell them that you can contact us anytime individually to clear your doubts. This is the only method we can do during this online class. And next one is feedback. Every students need feedback. Whatever things they are doing, even they are writing, even they are drawing a small thing, they need a feedback. That is a motivate for them. That is a kind of motivation for them. So we couldn't able to give the feedback for them. So the same thing, the student can approach the teachers for feedback related to their performance. They can call at any time. They can send their worksheets. They can send their whatever things. They can take a snapshot and they can upload it in the WhatsApp or Google Classroom. And we teachers, we have to sit and analyze what they have written. And we should have enough patience to give the feedback to the students. And next one is distraction.
This is a very important, very common thing, because the students, they are, when they are coming to the classroom, they will be the classroom environment will be suits them very much to listen the class. But when they are sitting back in their home, some distractions will be there. The parents will be talking around them, some background noises will be there, the siblings around them will be playing, so they will be distracted easily with all these things. So from our teachers part, what we have to do is we should engage the student in such a way that they should not distracted in any way, like giving them some activities, giving them some important, like some playful method of learning, like that I will be discussing in upcoming slides. And next one is online learning challenges faced by the teachers and how to overcome it. That is engaging the students. It is very quite difficult for each and every teacher they are facing now. So engaging the students for the 40 minutes class is very difficult for the teachers, because we don't know what is their environment in their home. So they are sitting in each and every nook and corner. So we teachers don't know how to make them come for the class, make them to sit in one place and listen the class. So it is one important task, and they can easily distracted and lose concentration during the live sessions. So how to overcome that? The same thing, we can include like tools and multiple types of learning approaches, such as podcast is nothing but audio files which you can be downloaded over the internet, and it can be played in the online classes, so that the students will sit and listen according to the content. And videos, you can share the videos and you can discuss, you can give some assessment like quizzes, assignments, some activities which they don't get distracted from listening the classes. And next one is time commitment. So the teacher should be given some time for proper planning. They have because the teachers are not able to deliver the effective content in time. When we are teaching the particular topic in traditional classroom, it takes only half an hour. For example, if I'm taking human digestive system, when I'm taking in a traditional classroom, it takes only 30 to 40 minutes. But when I'm going to take the same topic in the online virtual class, it takes me one hour or 1.5 hours. That is a big challenge we are facing. And how to overcome it? We can use a friendly tone for communicating with our students, and we can establish a perfect rapport between us and the student. And also we have to frequently remind them for their submission of the assignments and projects. And we can set the deadline also, when you have to submit the assignments, when you have to submit your projects, like that. And next one is teaching method. Yes, so far we were teaching in the blackboard using the books and blackboard, but now we are depending on the technology. We are depending on the technology to deliver our subject content. So we have to adopt new teaching methods. We already adopted new teaching methods, but many tools and many apps are there that we have to learn it. So how to overcome? That is the solution for that. So we can give different activities. We can give the model making, debates, virtual tours. We can give a virtual tour. We can take them to a virtual tour and group discussion, role play, like this. We can give all these things in our online classes. And next is fear of cheating. That is, sometimes teachers might feel concerned about the risk of cheating in online learning. So they feel that students can cheat to get better results in the test and assignments. So that is, as I said earlier, so they have to take their test. So when we are giving the marks out of 100, if they are scoring 98 or 99, we don't know that whether they have cheated or whether they have taken their test honestly. So for that, to overcome that, what we have to do is we should make them to understand this exams is for you, this assessment is for you. So whatever you know, you write it, like that. We have to give advice like that, and we should not force for any assignments, or we should not ask them to write the test unless they are ready. And next one is the course content. And the course content, what we designed, it is with respect to the traditional classroom, but now we have shifted to the online classroom. So it requires a redesigning of that course, because as I said, when we are teaching the particular topic in online, it takes more amount of time,
and also energy also. We need to show, we need to make them to sit in one place. So we will be asking the questions whether they have understood or not. So after completing one topic, I will be asking the questions with the students, because I have to know whether they have understood the particular thing or not. So it will take time. So accordingly we have to plan for our lesson plan. And most of the courses, these courses work well. So whatever the design, whatever we have designed earlier, that coursework will go well in the traditional classroom, but it will not work out for the online learning. Okay. And it happens when there are no content related activities, assignments or project that can be done online. So while doing in the online classes, what we have to do, we have to give the activities which is related to that content, and the assignments and project also we should give related to that content, and the content should be very crisp. And next is how to overcome the challenge. You must understand the course content and how to fit it into your online course. We should be clear in that. We should make a plan for that, and make sure you modify some changes in terms of activities and assignments for a better understanding of that particular concept. That is very important. And next one is the last one, strategies for the effective online class. What is the strategy we have to follow for the effective virtual teaching? First, design activities that tap into their curiosity. That is, we should design the activity or the project, whatever we are giving, that should ignite the mind of the student. So if the mind is ignited, automatically the students start learning for themselves. They will starve for their findings, they will starve for their knowledge, they will go search on their own using the internet. Just our work is to ignite their mind, that's it, and empower students to pursue their interest and passion within their class setting, and give them opportunity to find out the gathered data and share their answers with an audience. Give them an opportunity to take a seminar like this. Let them take the topic, let them collect the information regarding them, let them share their ideas. So give them, they will do. For the classes like higher classes, I am telling, from 6th or 7th grade, they can do. And do not focus on just covering the portion. Just covering the portion is not at all important in this online session. We have to uncover the portion. Whatever things we are teaching, whatever topic we are teaching, it should be clearly get insight in the mind of the student. That is more important thing. The covering portion is not at all an important thing. And next one, we can use the flipped class. That is, figure out which topic you want to flip. That is, which topic you want to teach. First, you design that. What I said is course content. You design your course content and locate resource for your student. You should collect entire resources, whatever available resources, whatever the technology you can use, collect all the resources. For in traditional classes, what we will do, we will use the teaching aids, teaching materials. For example, if I'm teaching about a human excretory system or digestive system, or about a plant, whatever it may be, I will go with a teaching aid. But now I cannot go with a teaching aid. I can sit back in home and I can take one plant, but that is not effective way. So we have to collect the resources available in the technology online. We should depend on technology and include a quiz or activity according to that topic, and we can provide it in a class. So that is the flipped class. And next one is a scavenger hunt. This activity you can do it in your for the any grade. You can do it. If, for example, if you're teaching for the lower classes, you can ask them to take, if you're teaching a numbers, you can ask them to take 5 tomatoes, 5 onions, so that they go and search for the onions and search for the tomatoes. They will come back to the place. So that is a scavenger hunt. They are hunting for their search. So if you want to take for the higher classes, take some material, show me something which is solid, so that a student will go and take some solid material like that. So that is a type of activity which they won't distract in sitting in their home. And build a story. So you start with a few words and give them a chance to each and every student. So 40 minutes, give them a time. Okay, weekly once you can do this, so that they will not miss the classes. So entire story. So until the entire student complete
and the screen for everyone to laugh at. Keep track of where the story goes by typing the story, and then when everyone has had a turn, share the entire story on the screen for everyone to laugh. So this is very effective one. And next one is active notes. So while you're taking classes, especially for the higher classes or from grade 4, you can ask the students to take the notes in whatever method they want. Even if they want to draw, they can draw. So you're giving the lecture in whatever method they want to take, they can take their notes. They can draw, they can write it, they can write a point, they can write in a hint, like that. And at last, after completing the class, you mention one name of the student and ask them to share their notes whatever they have taken. So this method you can follow. And you can play this rebus puzzle. So rebus puzzle is nothing but, I'm sure I will be showing one picture and the student has to say the word for that. For example, this is a picture. You have to give the exact word for this picture. So for example, this is guy. So guy, what it is doing, it is dancing. So the word is guidance. So let the students find these type of words. And can you find this? What is this word? Anyone of you? Anyone of you, can you find this word? It's way. Is it behalf? Yeah, very good. Behalf, exactly. And next one. Can you find this word? Is it surface? Yeah, very good. Very good, ma'am. Very good. Thank you. So play this type of activities in between the classes, so that giving the 40 minutes lecture, giving one side talk is very difficult for the students to sit in one place and listen. If you give in between like this type of activities, they will be interacting with you, so that it will be very interesting to for them to continue. And next is creating a memes. You can create a memes for the math, for science, like this. So I have collected this from net. Why was the equal sign is so humble? So he knew he was not greater than or less than anyone else. So if you create a meme like this and if you are teaching like this, the student they will not forget the concept. It will be registered in their mind. And for teaching the science, Huygens is saying light is a wave, and Einstein is saying light is a particle, and me, light is light. So like that, if you create a memes like this and if you teach like this, like they will not forget the concept. That's it. It will be registered. And next one is Canva. It is an app which you can download. From this app, you can design your own. You can take your templates. The templates, enormous amount of templates are there. PPT templates are there. So you can use it for your online class teaching. And Wakelet tool. Wakelet is a tool that allows users to take control of the content that interests and inspires them. Just you make a note of these applications and go and explore this. You will able to know what it is. And at last, I conclude my session with the saying, reach before you teach. That is, before I'm getting into the online class, before I started to teach a particular topic, I should reach in the student mind. That is the important thing for each and every teacher. And thank you for giving this opportunity. Thank you, sir. Thank you, Tabitha. Now at present, suggestions useful to and the teachers. Thank you, very beautiful presentation. Shall I ask one question? Yes, sir. How are you select this topic and what is this topic? Sir, pardon, sir, I didn't get you. Why are you? Why I selected this topic? Because I'm working as a teacher, sir. I find some difficulty how to. I want to learn some new thing to teach my student. So I was starving for that. When I get opportunity to take a webinar, so I choose this topic. Okay, but I understood very offline class and on class difference between in this session. Yeah, sir. Yeah. Thank you, Abhita. Thank you, sir. Thank you. Okay. Now I invite Divya Lakshmi R from Department of Tamil to. The students are requested to raise any doubts or questions to
Abhita? Any doubts or Any clarifications? queries? Abhita ma'am, shall I ask one question? Yeah, ma'am. நீங்க அந்த கேன்வா அப்படின்னு ஒரு ஆப் சொன்னீங்கல்ல, Yes, அது ma'am. வந்து இப்போ நம்ம பிபிடி ஸ்லைட்ஸ், இப்போ மொபைல்ல ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி அது ஒரு ஆப்புங்களா? ஆமா, அது யூ கேன் டவுன்லோட் தட் ஆப். அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுலயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ்ல நீங்க வந்து யூ கேன் கோ அண்ட் சர்ச் ஃபார் அக்கார்டிங் டு யுவர் Slide. கண்டென்ட். யா, ஸோ நார்மலாவே நம்ம கூகுள்ல வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ், இப்போ நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது பயாலஜியை பத்தி எடுக்கிறோம்னா பிபிடி ஸ்லைட்ஸ் ரிலேட்டட் டு பயாலஜி அப்படின்னு கொடுத்தா அந்த பயாலஜி ரிலேட்டட் ஸ்லைட்ஸ் எல்லாம் நார்மலாவே நம்மளுக்கு கிடைக்குது. பட் கேன்வால என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அவங்களே வந்துட்டு அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தட்ஸ் இட். What about Wakelet? வேக்லெட்டும் அதே மாதிரி தான் மேம். Okay, okay. Thank you so much. I have a doubt, Abhita ma'am. Can I ask? Yeah, ma'am. You told about the Canva app, right? Yeah. Is it like MS, like PowerPoint presentation? Can we create PPTs, or is it Yeah, already ma'am. been created? It has already been created and you can also create. You can download and just explore it, ma'am. Okay, okay, It thank is a you. content curation platform, ma'am. It is like you can save the link and you can social media post. You can give videos and images. All these things you can do in Wakelet. Okay, ma'am. So now your presentation, your PPT, did you create it No, no, using no, that? no. My PPT is just I have downloaded the PPT things and I have created. That's it. I have downloaded a template and I have created. That's it. Okay, ma'am. Thank you. Abhita ma'am, very good presentation. How Thank can you. we make the kindergarten so enjoyable for the online classes? Can you give any tips? Kindergarten for the LKG and UKG, like you can. That's what, ma'am. You can use a scavenger hunt. For example, if you teach the numbers or colors, you can ask them to take the color, take some object which is in red in color. So they will go find out the home. They will hunt their home and they will find out which is red in color, and they will come take that red object and they will come and stand before the screen. So like that you can follow. And the story making for first and second standard, you can follow that. Thank you so much, ma'am. Nice presentation. Thank you, ma'am. Excuse me? Habida, Yes? ma'am. Yes, ma'am. This is Firdos. Yeah, ma'am. Nice presentation. Thank you, ma'am. Nice presentation, ma'am. All the best. Thank you, ma'am. Thank you. Thank you very much. Any questions? Any questions from others? Ma'am, for the handwriting, when we are starting for the kindergarten, Yeah. how will you start for for the Like, alphabets? When we are starting for the if you are teaching for the kindergarten, ma'am, first just you prepare a slide. Just copy the 4 lines. If you give in a Google that 4 lines, the 4-line note, it will come. You just copy the image in the slide. And the image at the slide la copy பண்ணிக்கோங்க ma'am. இப்போ suppose நீங்க Zoomல வந்துட்டு எடுக்கிறீங்கன்னா, you just as அந்த pencil option அங்க இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பென்சில் ஆப்ஷன் ஒன்னு இருக்கும் ஜூம்ல இல்ல கூகுள். அப்போ நீங்க அதுக்கு மேலேயே யூ கேன் ரைட் ஏ, இந்த மாதிரி எழுதி நீட்டா காமிக்கலாம். Okay, thank you, ma'am. Thank அந்த you so 4 much. லைன் நோட்ஸ் இமேஜ் மட்டும் அதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. Thank you so much, ma'am. Next question, ma'am. Yes, any questions? Sir? Okay, thank you, Abhita Banu, for your effective session. Thank you, sir. Now I invite Divya Lakshmi R from Department of Tamil to handle the session on
The topic கற்பித்தலில் திட்டமிடல். Welcome Divasmi. Thank you sir. Sir, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஆர் விஜயலட்சுமி. நான் தமிழ் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நான் வந்து கற்பித்தலின் திட்டமிடல் அதாவது நம்ம பாடத்தை திட்டமிட்டு நடத்தணுங்கிறதுக்கு ஒரு முன்கூட்டியே எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு குறளை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஹலோ ஓகே. அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வமாக. அதாவது எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம எதுக்கோ வந்துட்டு பிளான் பண்றோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா இந்த ட்ரெஸ் போடணும், இந்த ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ பிளான் பண்றோம். அப்படி இருக்கும்போது சிறந்த ஒரு பொன் பொருளை விட சிறந்ததா இருக்கிற நம்ம கல்வியை வந்துட்டு நம்ம எப்படி வந்து திட்டமிட்டு நடத்தணும் அப்படிங்கிறது தான் நான் இதுல வந்துட்டு சொல்ல நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடம் கற்பித்தலின் படிநிலைகள். நம்ம வந்து சில எந்த கற்பித்தல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரியல் கற்பித்தல் சொல்லி 2 இருக்கு. இப்ப நுண்ணிலை கற்பித்தல் பாத்தீங்கன்னா திட்டமிடணும். இதுல நுண்ணிலை கற்பித்தலை பொறுத்தளவுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு 5ல இருந்து ஒரு பயிற்சியாளரா நம்ம தான் பயிற்சியாளர். நம்ம வந்து 5ல இருந்து 10 நிமிஷம் பேசுற மாதிரி இருக்கும். வந்து ஒரு 5 நிமிஷங்களுக்கு பயிற்சி நம்ம கவனிச்சுட்டு அந்த கற்பித்தலின் விளைவுன்னு சொல்லிட்டு, கற்பித்தலின் விளைவு அப்படின்னா த எஃபெக்டிவ் ஆஃப் டீச்சிங். நம்ம எடுக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு எந்த விதத்துல வந்து புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, ஒரு உற்று நோக்கல், அப்புறம் ஃபோக்கஸ், படிவம், இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு அந்த பயிற்சி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்மளால வந்து ஒரு உற்று நோக்க முடியும். மீள் நோக்கல் மூலம் நுண்ணிலை சிறப்பாக. அடுத்து மீண்டும் திட்டமிடல், அதாவது அகைன் ரீபிளானிங். இதுல வந்து என்ன நடக்குதுன்னா, மீள் நோக்கலுக்கு பின் கற்றலை செம்மையாக கற்றல் ஆராயப்படுகிறது. முழுமையான திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழிகளை பயிற்சியாளர் ஆராய்ந்து முடிவெடுக்கின்றனர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மீண்டும் கற்பித்தல். நம்ம பாடப்பதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்துட்டு அவங்க எப்படி மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ரீகலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கற்பித்தலின் விளைவு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயிற்சியாளர் மீண்டும் கற்பித்தலின் விளைவு கூறப்படுகிறது. முன்பிருந்ததை விட இப்பொழுது கற்றலின் விளைவு அதிகம் இருக்கும். இந்த படியுடன் ஒரு நுண்ணிலை பயிற்சியானது முடிவடைகிறது. இது வந்து ஒரு பயிற்சியாளர் ஒரு திறனை அடைவதற்கு ஒரு நுண்ணிய சுழற்சியாக பயன்படுகிறது. இதன் மூலம் பயிற்சியாளர் தன் கற்பித்தலை பயிற்சி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நுண்ணிலை கற்பத்தில் இருக்க நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா, பெனிஃபிட் மைக்ரோ டீச்சிங்ல இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, குறைந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை வந்து நம்ம வச்சு நடத்துறதுனால எளிய முறையில் வந்துட்டு இது வந்து சொல்றாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் லிமிட்டட் டைம். ஓகேங்களா? அடுத்து கற்பித்தல் திறன்களில் அதிக முக்கியத்துவம், அதாவது கற்பித்தல் திறன்களில் அதிக முக்கியத்துவம் தரப்படுது. கிரேட்டர் எம்பசிஸ் இஸ் பிளேஸ்ட் ஆன் டீச்சிங் ஸ்கில்ஸ்.
கற்பித்தல் முறைகளில் காணப்படும் குறைகள் உடனே நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதாவது நம்ம குறைந்த அளவு மாணவர்களை வச்சு பாடம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்க குறைகள் எல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்றது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொல்றதுக்கும் ஒரு 6 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அவங்க எப்படி எந்த இதுல இருக்காங்க, எந்த லெவல்ல வந்து பாடம் கற்றுருக்காங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி கற்றுக்கலாம், ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது. அதனால நுண்ணிலை கற்பித்தல் ஒரு சிறந்த கற்பித்தலை சொல்றாங்க. கற்பித்தல் முறைகளில் காணப்படும் குறைகள் உடனே நிவர்த்தி செய்யப்படும். அதை நம்ம வந்து இதுல எஃபெக்ட் இன் டீச்சிங் மெத்தட் ஆர் அட்ரஸ்டட் இமீடியட்லி, அதாவது உடனடியாக அவங்க என்ன குறை இருக்கு அப்படிங்கிறது உடனே நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ண முடியும். கற்றல் விளைவுகள் பற்றி உடனடியாக தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பேரியல் கற்பித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரியல் கற்பித்தல் இதோட நன்மைகளை பேரியல் கற்பித்தல்ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நுண்ணிலை கற்பித்தல்னா நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் வந்துட்டு அந்த பாடத்தை வந்து அதுக்குள்ள வந்து விளக்க வச்சு ஒரு சிறு மாணவர்களை வச்சு நம்ம வந்து பாடம் எடுப்போம். ஆனா பேரியல் கற்பித்தல் எப்படின்னா 45 நிமிஷம் கொடுத்து அதுல வந்துட்டு ஒரு முழு பாடத்தை ஒரு அழகு இருக்குன்னா அந்த ஒரு அழகு ஃபுல்லா ஒரு யூனிட் ஃபுல்லா நம்ம எடுத்து அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு வகுப்பறையில ஒரு நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, அதாவது 6க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து நம்ம லெசன் எடுக்கணும். அதை பேரியல் கற்பித்தல் சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அழகு திட்டம் தயாரித்தல், யூனிட் பிளான். ஒரு அழகு திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாடக்கருத்தை மையமாக கொண்ட பாடத்திட்டங்களின் தொகுப்பு. நம்ம வந்து அழகு திட்டம் தயாரிக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு பாடத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம 45 நிமிஷத்துக்குள்ள என்னென்னலாம் பேசணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இந்த அழகு திட்டம் தயாரித்தல். பாடத்திட்டங்கள் ஆசிரியருக்கு கற்பித்தல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு துணை புரிகிறது. அதாவது இந்த பாடத்திட்டம் வந்துட்டு நம்ம ஆசிரியர்களுக்கு என்னென்னலாம் எப்படியெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதோட பயன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்துல மாணவர்கள் தேவை, ஆர்வம், மனப்பாங்கு, தேவைனா நீட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட் அவங்க கருத்தில் கொண்டு ஆசிரியர் திட்டமிட உதவுகிறது. நெக்ஸ்ட் ஒன், இத்திட்டத்தில் ஆசிரியரும் மாணவர்களும் இணைந்து சுதந்திர சூழ்நிலையில் செயல்பட துணை நிற்கின்றது. இண்டிபெண்டா வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த திட்டத்தின் மூலமா நம்மளுக்கு இருக்க கருத்தையும் மாணவர்களுக்கு இருக்க கருத்தையும் சுதந்திரமா பகிர்ந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த பாடத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு துணை புரியுது. நெக்ஸ்ட் ஒன், திட்டத்தில் கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்டிமுலேட் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங். அதாவது நம்ம வந்து சும்மா பாடத்தை எடுத்துட்டு போறதுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கலந்து ஆலோசிச்சு அந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதாவது நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் வரும். நம்ம வந்து சும்மா பாடத்தை அப்படியே நடத்திட்டே போனோம், இந்த இடையில வந்துட்டு அவங்க நல்லா கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு சில போட்டோஸ்ல ஷேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாடத்தை எடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், தூக்கலா வராது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டு அவங்க அந்த பாடத்தை வந்து கவனிப்பாங்க. இது மூலமா என்ன ஆகுதுன்னா நம்ம கால விரயம் தடுக்கப்படுகிறது. இப்ப இருக்கிற அந்த மாணவர்கள் வந்து உள்ளுணர்வுகளை தூண்டுகிறது. சிமுலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது செயல்திறன் மேம்பட உதவுகிறது. நெக்ஸ்ட் ஒன், அறிவை வாழ்க்கை சூழ்நிலையுடன் இணைத்து பயன்படுத்த உதவுகிறது. ஹெல்ப் டு அப்ளை நாலேஜ் இன் கன்ஜெக்ஷன் வித் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ், சிச்சுவேஷன் டெவலப்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுது. செயல் திட்ட வேலைகளுக்கு திட்டமிட உதவுகிறது. அப்படின்னா ஹெல்ப் டு பிளான் ஃபார் ப்ராஜெக்ட் ஒர்க். அதாவது திட்டத்துல அடுத்ததா பார்த்தோம்னா கற்பிப்பதற்கு தேவையான கருவிகளை தயாரித்து ஆசிரியர்கள். இப்போ வந்து நம்ம இதுல வந்து மாணவர்களுக்கும் அழகு திட்டம் தயாரிக்கிறதுனால மாணவர்களுக்கும் பயன்தான். அதே போல நம்ம ஆசிரியர்களுக்கு இது என்னன்னா நம்ம வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாடம் எடுக்கணும், அவங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படிங்கறது நம்ம யோசிச்சு நம்மளும் திட்டமிடணும். நம்ம கரெக்டா அது திட்டமிட்டோம்னாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கரெக்டா புரியும். நம்ம வந்து சும்மா ஒரு பாடத்தை வந்து வாசிக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மை தான் ஏற்படும். ஸோ நம்ம ஒரு பாடத்தை வச்சு இது பண்ணும்போது அப்புறம் வந்துட்டு ஒரு
பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க நல்லா இருக்கும். எப்படி எழுதணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அதாவது ரைட் யூனிட் பிளான். இதை எப்படி எழுதணும்னா, அழகின் தலைப்பு, யூனிட் டைட்டில், அழகின் அதாவது என்ன நோக்கத்துக்காக அதை நம்ம எழுதுறோம். இப்போ வந்து ஒரு அழகோட தலைப்பு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி என்ன நோக்கத்துக்கு வந்துட்டு அவங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தானே நம்ம அதை எழுதுறோம். அவங்க மோட்டிவேட் ஆகுறதுக்காக தானே எழுதுறோம். அந்த நோக்கத்துக்காக எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன், பாடத்தலைப்பில் அடங்கியுள்ள கருத்துக்கள். கமெண்ட்ஸ் கண்டைன்ட் இன் தி கோர்ஸ் டைட்டில். நெக்ஸ்ட் ஒன், மைய கருத்து. அடுத்து கற்பித்தல் முறைகள், டீச்சிங் மெத்தட்ஸ், என்னென்ன முறையில நம்ம டீச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத அது நம்ம குறிப்பிடணும். கால டியூரேஷன், துணைக்கருவிகள், ஆக்சசரிஸ். நம்ம வந்து ஒரு துணைக்கருவிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடம் எடுக்கிறது ஒரு பிளாக் போர்டு, சாக்பீஸ் இதை வச்சு மட்டும் எடுத்து இது பண்றதை விட நம்ம வந்துட்டு சில கற்பித்தல் இந்த டூல்ஸ், சார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது படங்கள் காமிக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு திருக்குறள் சொல்லும்போது ஒரு திருவள்ளுவரோட படத்தை காமிச்சு இவர் தான் திருவள்ளுவர், இவர் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட்ல வந்து ஓகே நம்ம இவர் தான் அப்படின்னு தெரியும். நம்ம சும்மா வந்து இவர் தான் திரு சொல்லிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே அங்க புரியாது. நம்ம ஒரு பாடத்தை எடுத்து காமிக்கணும். ஒரு பாரதியாரு, இவர் தான் பாரதியார், படத்தை காமிக்கணும். அந்த படத்தை காமிச்சாதான் நெக்ஸ்ட் பாரதியார்னா அந்த படத்தை காமிச்சா அவங்க தான் பாரதியார்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளிக் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த துணைக்கருவிகளை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஒப்படைப்பு அப்படின்னா ஹேண்ட் ஓவர். நம்ம வந்து எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் முடிவுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் சின்னதா வந்துட்டு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். எப்படி சொல்றது, கோடிட்டங்களை நிரப்புக, அப்புறம் வந்து சரியா தவறா, அதாவது எடுத்த உடனேயுமே வந்துட்டு பெரிய கொஸ்டின் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம சிம்பிளா வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன வினாக்கள் கொடுத்து இது பண்றதா வந்துட்டு ஹோம்ஒர்க் ஹேண்ட் ஓவர் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஒன், மதிப்பிடுதல், இவால்யூவேஷன். அதாவது அவங்க பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதாகும். கருத்து எல்லாம் அந்த அட்டவணையில வந்து நம்ம நடக்கணும். இது வந்து எப்படின்னா டீச்சர் வந்து எப்படி வந்து என்னென்னலாம் வச்சு யூஸ் பண்றாங்க அப்படி உண்டானதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிவத்தில் நிரப்புவோம். என்னன்னா மாணவர்களோட அப்புறம் அவங்களோட இது அவரோட முழு பேர் என்னன்னா டாக்டர் பெஞ்சமின் ப்ளூம். இவர் வந்துட்டு அவரோட குழுவோட சேர்ந்து சில குழந்தைங்க கூட போய் ஒரு ஆராய்ச்சி மாதிரி நடத்தி அதாவது குழந்தைங்களுக்கு எப்படி இப்படிலாம் கற்பிச்சா எப்படியெல்லாம் அவங்களுக்கு விளக்கம் அளிக்க முடியும், எப்படி அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது அவங்க கூடயே இருந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம மூளை வந்து
Okay, good afternoon to all. Okay, very good. And congratulations to today presenters Sumaya, Amita Banu, and the Divya Lakshmi presented well. Very good and congratulations to department staff also. Okay. Uh, I think today's session very useful to you, especially strategies to follow for the effective online class and successful journey of 37 sequence. And Divya Lakshmi also given planning of lesson in Tamil. That also very important. In detail, in your values are given in mega class. Okay, very good. Then today's session is over. The next day program, as usual, tomorrow morning, 11 a.m. begins. The presenters are Vijay Sankaranan, Kiran Jakar, and Kavita. Okay, the the students are requested to follow our YouTube channel. These daily videos are uploaded in YouTube regularly, and thank you for today's session. The students are okay. Thank you. Any doubts or clarification?